டே 80 ஹைலைட்ஸு 80வது நாளில் என்ன நடந்தது வந்து பார்க்கலாம். இன்றைக்கி வந்து 2 குடும்பத்தார் வந்தாங்க. ஒன்று அமித்தினுடைய குடும்பம் ஸ்ரீரஞ்சனி, அவருடைய குழந்தை வந்து வேதா. அதுக்கப்புறம் வந்துட்டு திவ்யாவினுடைய அப்பா அம்மா அண்டு வந்து அவருடைய அண்ணன் வந்திருந்தாங்க. கணேசன், பானுமதி அண்டு தினேஷ். இதில் திவ்யாவுக்கு வந்து அவங்க அம்மா கொடுத்துருக்கிற ஒரு அட்வைஸ் வந்து ரொம்ப பிரமாதமான அட்வைஸு. அரவர்கிட்ட பேசுகிறப்போ வந்து திவ்யா அதை வந்து சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அந்த அம்மா எவ்வளோ தெளிவாக இருக்கிறாங்கன்னு சொல்லி. அதை விட தெளிவாக திவ்யானுடைய அப்பா பார்வதி கிட்ட பேசுகிறப்போ வந்து முகத்துக்கு நேராகவே வந்து பஞ்ச புகழ்ச்சி அணின்ற மாதிரி வந்துட்டு பயங்கரமாக அட்வைஸ் சொல்கிறேன்ற சாக்கில் வந்து சொல்லுவார். கமருதீனுக்கும் அவர் வந்து சொல்லுவார், பெண்களை பேசுகிறப்போ வந்து ஒருமையில் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதே மாதிரி வந்து ஸ்ரீரஞ்சனி, ஆக்சுவலாக அமித்துக்கு பதிலாக ஸ்ரீரஞ்சனியை வந்து விளையாட உள்ள அமைச்சிருக்கலாம். ரொம்ப தெளிவாக ரொம்ப கிளவராகவும் கிளியராகவும் இருக்கிறாங்க. அமித்துக்கிட்ட அவங்க பார்வதி பற்றி சொல்கிறப்போ ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அமித் எல்லோரும் உட்காந்து பேசுகிறப்போ வந்து, நீங்கள் நல்லா தான் விளாட்றீங்க, ஆனால் ஒரு கேமுக்காக உங்கள் கேரக்டரை வந்து நீங்கள் வந்து மாற்றுறீங்க. அது கேமுக்காக மாற்றுறதை மீறி வந்து உங்களுக்குள்ளே வந்து ஒரு பர்சன், ஒரு ஆள் இருக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து கேமுக்காக அதையே வந்து மீறி போகிறது தான் வந்து சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு இதை விட ஒரு அட்வைஸு எதுவுமே கிடையாதுங்க. பார்வதி எவ்வளோ தெளிவாக புரிஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு, எல்லா விஷயத்துலையும் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடிய ஜஸ்ட் லைக் தட் இருக்கக்கூடிய பார்வதி இதை கேட்டோன்னே பயங்கரமாக கதி கலங்கிடுவாங்க. இது 2-3 இடங்களில் வந்து புலம்புவாங்க. குறிப்பாக வந்து அவங்க வந்து கேட்பாங்க, அரவராகிட்டையும் கேட்பாங்க, கமருதீன்கிட்ட வந்து கேட்பாங்க, அவங்க சொன்னதுடைய மீனிங் என்ன அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரி, நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். இன்றைக்கு வந்து சொல்கிறதுக்கு சம்பவங்கள் எதுவுமே கிடையாது, 1 or 2 தவிர. அதை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். எடுத்தவொடனே வந்து சாண்ட்ராவும் அமீதும் பேசுவாங்க. சாண்ட்ரா பேசுகிறப்போ வந்து கிளியராக ஒன்று சொல்லுவாங்க. பிரச்சனை என்கிட்ட சொல்லிட்டு போனது என்னென்னா வந்துட்டு, பார்வதியை நம்பாத அப்படின்னு வந்துட்டு சொல்லிட்டு போனார் அப்படின்ற மாதிரி வந்து அமித்துக்கிட்ட ஒரு பேசுவாங்க. அமித் சொல்லுவார், யார்கிட்ட என்ன பேசுகிறதுன்னு வந்து புரியல, குழப்பமாக இருக்கும்பாங்க. சாண்ட்ராவும் வந்து, ஆமாம் எனக்கும் அந்த குழப்பம் இருக்குது, அதனால தான் நான் பேசுகிறத வர வர வந்து தவிர்த்துடுறேன் அப்படின்ற மாதிரி வந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அமித்துக்கும் வினோதுக்கும் ஒரு பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது கிச்சனில். சரியாக வந்து பூரி போடலை, பூரியை இவர் வந்து எண்ணெயில் போடுறதோடு சரி, அதை வந்து உள்ளே அமுக்கி எடுத்தால் தான் பூரி நல்லா வேகும், வேகாத பூரியை கொடுக்குறாருன்னோன்னா அமித்துக்கு வந்துட்டு கொஞ்சம் அவருக்கு சமீபமாக வந்து கோபம் வருது. ஏன்னா அவருடைய குடும்பம்னா வரல, அதை நினச்சிட்டு இருக்கிறதுனாலவோ என்னமோ. உடனே வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஓவராக வந்து பேசாத, நாக்கம் மடித்து வந்து பேசாத, நான் வந்து தப்பாக ஒன்றை வந்து போர்ட்ரேட் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறப்போ வந்து 2 பேருக்கும் வந்து பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக போகுது. பட்டு அமித் என்ன பண்ணுறாருன்னா, பிரச்சனையை டிஃப்யூஸ் பண்ணி குடும்பம் வர நேரத்தில் எதுக்கு இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி வந்து சமாதானம் வந்து படுத்திடுறாரு. எதிர்பார்த்த மாதிரியே வந்து அமித்தினுடைய குடும்பம் வந்து வராங்க. ஸ்ரீரஞ்சனி, அவங்க குழந்தை வேதா. ரஞ்சனி வந்து ரொம்ப ஸ்ரீரஞ்சனி வந்து தெளிவாக வந்து சொல்லுவாங்க. உள்ளே வரப்பே வினோதுக்கிட்ட கை கொடுத்துட்டு வினோதை கட்டி பிடிச்சிட்டு சொல்லுவாங்க அமித்துக்கிட்ட, வினோது மட்டும்தான் வெரி மச் லாயல் டு யூ, மற்றவங்க யாருமே கிடையாதுன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு வழக்கமாக அந்த சோஃபாவில் உட்காந்து பேசுகிற அட்வைஸ் தான். அட்வைஸ் வந்துட்டு இவங்களும் சளைச்சவங்க கிடையாது. விஜயலட்சுமிக்கு சளைச்சவங்களோ இல்லை மற்றவங்க அட்வைஸ் சொல்கிற மாதிரி வந்துட்டு அதுக்கு எல்லாம் வந்து சளைச்சவங்க கிடையாது. ரொம்ப தெளிவாக கேமை வெளியேந்து அப்சர்வ் பண்ணியிருப்பாங்க போல தெரியுது. சொல்கிறப்ப அவங்க சொல்லுவாங்க, நீலாம் இப்போ பேச்சை ரொம்ப கம்மி பண்ணிட்ட, தப்பு வந்து பண்ணுறாங்க, அதை நீ வந்து சொல்லு, அதை நீ சரியாக சொல்ல மாட்டேன்ற. குறிப்பாக பார்வதி சொல்கிறத வந்து நல்ல விஷயங்களை வந்துட்டு நீ சொல்கிறீங்களோ, நல்லா இல்லாத விஷயங்களை வந்து குறிப்பாக வந்து சொல்லணும். நீ உள்ளே வரப்போ வந்து நீ லீடராக நான் இருப்பேன்னு நீ வந்து சொல்லிட்டு வந்தேன். ஒரு லீடர் வந்து சாஃப்டாகவே இருக்கக்கூடாது, டஃப்பாக இருக்க வேண்டிய இடத்துலையும் ஹார்டாக இருக்க வேண்டிய இடத்துலையும் ஹார்டாக இருக்கணும். அந்த மாதிரி வந்து சொல்லிவிட்டு உன்னுடைய இண்டிவிஜுவல் கேம் வந்து விளையாடு. உன்னை பற்றி தப்பாக பேசாத ஒரே ஆள் வந்து வினோது மட்டும்தான். பார்வதி பக்கத்தில் நீ வந்து சுற்றுற, பார்வதி கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா, பேசுவா. சாண்ட்ரா கூட நீ வந்து ஆறுதல் சொல்கிற, அது வந்து சேச்சி வந்து விவரமான ஆள்,
அவங்க ஒரு கேம் விளாடுறாங்கன்றது உனக்கு இன்னமும் புரியல. ஆறுதல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த கேமில் நீ போய் மாட்டிக்கிட்டு முட்டாள் மாதிரி வந்து நீ இருக்கிற. அதே நேரம் வந்து அரோராவை பாரு, அரோராலாம் ரொம்ப தெளிவாக வந்து கேம் விளாட்றா. கணக்கு வச்சு கரெக்டாக எந்த இடத்துல யாரை சொல்லணும், யார்கிட்ட எப்போ சொல்லணும் அளந்து வச்சுருக்கிறா. வீக்கெண்டில் வந்து விஜய் சேதுபதிகிட்ட சொல்ல வேண்டியதை கரெக்டாக சொல்லி கரெக்டாக நேம் எடுத்துகிட்டு கிராஃபை கூட்டிகிட்டு போகிறா அப்படின்னு சொல்கிறப்ப வந்துட்டு அவர் வந்து கேட்பார், பார்வதி இருக்கிற இடத்துல நான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்கிறப்ப, ஆமாம் அதில் என்ன பெரிய சந்தேகம் உனக்கு, பார்வதி இருக்கிற இடத்துல தான் நீ இருக்கிற, அது இன்னும் உனக்கு புரியலையான்னு வந்து மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசுவாங்க. ஸோ இந்த விஷயத்துக்கு தான் கனிக்கிட்ட வந்து போன எபிசோடில் வந்து தகராறு போவார் நம்ம ஆள். பட் அவர் பொண்டாட்டி சொல்கிறப்ப அமைதியாக வந்து கேட்டுட்ருக்காரு. இதுக்கு நடுவில் வந்து அந்த குழந்தை வந்துட்டு வேதா வந்து நல்லா பாட்டு பாடுறாங்க, நல்லா ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க போல தெரியுது, நல்லா பாட்டு பாடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ரஞ்சினி ஒருத்தரை பற்றியும் வந்து ஷார்ட்டாக வந்து சொல்கிறாங்க, எல்லோரும் சொல்கிறதுனால. சபரியை சொல்கிறப்போ ரொம்ப நைஸுன்றாங்க. சுபிக்ஷாவை பற்றி பேசுகிறப்போ கம்யூனிட்டிக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. விக்ரம் வந்து நீ கேம்னால் வந்துட்டு ரொம்ப நீ வேறு மாதிரி ஆளாக மாறிடுற, கேமில் ஃபோக்கஸாகவும் ஃபோர்ஸாகவும் நீ இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. அரோரா வந்துட்டு ரொம்ப கிளியராக வந்து சொல்லுவாங்க, அங்கே அமித்கிட்ட என்ன சொல்கிறாங்களோ அதை சொல்லுவாங்க, நீ கரெக்டாக வந்து எதை எந்த இடத்துல அட்ரஸ் பண்ணுமோ அதை அட்ரஸ் பண்ணுறன்ற மாதிரி அரோரா வந்து தெளிவாக சொல்லுவாங்க. திவ்யா வந்து பார்த்து சொல்கிறப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வந்து இன்னும் நல்லா பண்ணலாம், ஆனால் நீ இதுதான் என் பவுண்டரின்னு சொல்லிட்டு நீ ப்ளே பண்ணுற, அது தப்பல்ல, அது ஒரு விதத்தில் உனக்கு ஒரு சேஃப் ஜோனு சேஃப்கார்டும் பண்ணுதுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. கனியை பற்றி சொல்கிறப்போ வந்து ரொம்ப நீங்கள் சூப்பராக விளாட்றீங்க, ஒரு கைண்டையும் அதை ஒரு கேல்குலேஷனையும் மிக்ஸ் பண்ணி அதை வந்துட்டு நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணி எடுத்துகிட்டு போகிறீங்க கேமை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து சொல்கிறப்போ வந்துட்டு கிளியராக ஒரு வார்த்தையை வந்து சொல்லுவாங்க, கேம் வந்து ஒரு கோலு, கேமுக்காக என்ன வேணாலும் நீங்கள் வந்து பண்ணுன்ற மாதிரி பண்ணுறீங்க, ஆனால் கேமையும் தாண்டி ஒருத்தருக்குள்ளே ஒரு மனிதர்னு ஒருத்தர் இருப்பாங்க, நீங்கள் கேமுக்காக அதை நீங்கள் கவனிக்காமல் வந்து அதையும் மீறி எந்த லெவலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. பாரு வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கமருதின்கிட்ட தெளிவாக சொல்லுவாங்க, உங்கள்கிட்ட வந்து ஸ்பார்க் இருக்குது, நீ சேனலைஸ் பண்ணால் நீ பெரிய ஆளான்பாங்க. அதே வந்து வினோத்கிட்ட பேசுகிறப்போ வந்து ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக நீ இருக்கிறப்பா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சாண்ட்ராவை பற்றி சொல்கிறப்போ வந்து நீங்கள் நடந்ததை பற்றியே யோசிச்சுட்ருக்கிறீங்க, என்ன நடந்ததை தாண்டி போங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இதற்கு நடுவில் வந்துட்டு அந்த குழந்தை வேதா வந்து இன்னோசண்ட்டாக வந்து கேட்குறப்ப சில விஷயங்களை சொல்லிடுது, கேமு பார்த்தியாமான்னு கேட்குறப்போ வந்துட்டு யாரை பற்றி என்ன சொல்கிறப்போ அது வந்து குழந்தை தானே, சீட்டிங் பார்வதி, தப்பு பார்வதி, பால் போடுற இடத்துல கேம்லலாம் வந்து சீட்டிங் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கும் போல தெரியுது. ஸோ இதை வச்சுக்கிட்டு வந்துட்டு உங்களுக்கு எல்லோரும் பேசுகிறப்போ வந்துட்டு விக்ரம் அதை சொல்கிறப்போ வந்து பார்வதிக்கு ரொம்ப கோவம் வந்துடும். பார்வதிக்கு பயமாகவும் இருக்கும், ஏன்னா வந்து இது வந்து வெளியே போக குழந்தை உண்மை தானே சொல்லும், குழந்தை தெய்வத்துக்கு சமம்னு சொல்லுவாங்க. அதனால் பயந்து போய் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா என்னடா நான் மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்வதி போய் ஹமீதை வந்து நோண்டுவாங்க, ரஞ்சினி என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு. அது வழக்கம் போல் வந்து வளர ஆரம்பிப்பார் ஹமீது. ஓரளவு வந்து ரஞ்சினி ஸ்ரீரஞ்சினி சொல்கிறத வந்து சொல்லுவாங்க. என்னை பற்றி சொன்னாங்களான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு என்னென்னா ரஞ்சினி சொன்னது மேலே ஒரு அர்த்தம் ஓடிக்கிட்டே இருக்கும். அமீது வந்து தெளிவாக சொல்லுவார், அதை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் அரோரா மைக் போடாத பற்றி வந்துட்டு பிக் பாஸ் சொல்கிறத ஒன்று கமருதீன் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் சாரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து திவ்யா குடும்பம் வருது. திவ்யா குடும்பம் வந்துட்டு அவங்க அண்ணன் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லுவார் திவ்யா கிட்ட, நல்லா விளையாடுறேன்னு சொல்லிட்டு. அவங்க அப்பா சொல்லுவார், அட்வைஸ் பண்ணுவார், பேச விட்டு பேசுமா, ரொம்ப வந்து உன் மைண்டை வந்து இது பண்ணுறாங்க, டைவர்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்து விளையாடு அப்படின்பாரு. அண்ணன் சொல்கிறப்போ வந்துட்டு திருப்பி தனியாக விளையாடு அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து மீன் பண்ணுவார். அவங்க அம்மா எது செஞ்சாலும் அளவாக செய்யுமான்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து சில பேரை பற்றி கருத்து சொல்லிக்கிட்டு வருவார். சொல்கிறப்போ வந்து பார்வதியை பற்றி சொல்கிறப்போ வந்து பார்வதி குறுக்க பேசுகிறப்போ இதுதான் பார்வதி அப்படின்பார். பக்குவமாக பேசணுமா, குறுக்கெல்லாம் வந்து பேசலாமான்ற மாதிரி வந்து சொல்லுவார். அதுக்கப்புறம் வந்து அரோராவை பற்றி சொல்கிறப்போ காமாவும், சுபிக்ஷாவை பற்றி பேசுகிறப்போ கடலுக்கு கப்பல் தாண்டி மாமான்னு சொல்லுவார். வினோதை நல்லா பாடுறதாகவும் சொல்லுவார். கமருவை பார்த்து வந்து நல்லா பண்ணுறீங்க, பட் பெண்களை ஒருமையில் பேசாதீங்கன்னு சொல்லுவார். அவர் ஒரு தமிழ் ஆசிரியர் மாதிரி இருக்கார், இல்லைனா தமிழில் ஆர்வம் கொண்டவராக இருக்கும்
தூய தமிழில் வந்து பேசுகிறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து திவ்யா கிட்ட பேசுகிறப்போ வந்து பொதுவாக பேசுகிறப்போ வந்து திவ்யா முன்னால் ஓவர் டென்ஷனாக வந்து ஆயிடுச்சு பார்வதி நீங்கள் பண்ணுறது, பார்வதி எல்லாத்தையும் ஏற்றி விட்டுறாங்கன்ற மாதிரி வந்து கிளியராக சொல்லுவாங்க. அண்ணன் வந்துட்டு தனியாக கூப்பிட்டு ஒரு அட்வைஸ் பண்ணுவார் திவ்யா கிட்ட. விஜய் சேதுபதி கேட்குறப்போ வந்துட்டு நீ வந்து பேசு, ஸ்ட்ராங்காக பேசு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவார். அவங்க போனதுக்கப்புறம் வந்து பார்வதி வந்து சுபிக்ஷா கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க, நீ வந்து என்கிட்ட என்ன மாற்றணும் கேமுக்காக அப்படின்னா சொல்லு அப்படிம்பாங்க. அது எதுக்கு கேட்குறாங்கன்னா, இந்த கேரக்டரை பற்றி ஸ்ரீரஞ்சனி சொன்னது வந்து அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். ஸ்ரீரஞ்சனி சொன்னதை அப்படியே வந்துட்டு இவங்க சொல்லுவாங்க, சுபிக்ஷா சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன மாற்றணும்னு சுபிக்ஷா கேட்குறப்ப வந்து நீ குரூப்பாக விளையாடுறத மாற்று அப்படிம்பாங்க. அவங்க நான் இப்போ விக்ரம் கிட்டேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆகிட்டேன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கனி திவ்யாவும் பேசுகிறப்ப வந்து கிச்சன் கிளியராக இல்லை, சரியாக மூடலெல்லாம் திறந்துருக்குதுன்னு சொல்லி அவங்க அமித் சரியாக வேலை செய்யலைன்ற மாதிரி வந்துட்டு ஒரு இன்டெரக்டாக வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நிகழ்ச்சியினுடைய எண்டில் வந்து திவ்யாவும் அரோராவும் படுத்துக்கிட்டு வந்து அம்மா வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க, கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒருத்தர்கிட்டன்னு சொல்கிறப்போ அரோரா யாருன்னு கேட்பாங்க. அது வந்து ஒருத்தராக சொல்கிறப்ப இல்லைன்னு சொல்லிட்டு அப்புறம் அவங்களே வந்து சாண்ட்ரான்னு சொன்னோடனே அரோரா வந்து ஒரு வேளை இந்த தலைவரி மாத்திரையை பற்றிட்டு அவங்க வந்து ஒன்று தப்பாக போற்றி பண்ணதாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அடாடா, அது அப்படி இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல, பார்க்கலான்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுதான் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சிகள்ங்க.